சூப்பரான குட்டி கதை கேளுங்க, ரொம்ப அருமையா இருக்கும். எங்க ஊரில் உள்ள சின்ன ஹோட்டல் ஒன்றில் கையில் தூக்குவாளியுடன் ஒரு 10 வயது சின்ன குழந்தை, அண்ணா அம்மா 10 இட்லி வாங்கிட்டு வர சொன்னாங்க, காசு நாளைக்கு தருவாங்களாம் என்றது அந்த குழந்தை. ஹோட்டல் நடத்துபவரோ, ஏற்கனவே கணக்கு நிறைய பாக்கி இருக்கு, அம்மா கிட்ட சொல்லுமா என்று கூறி, இப்போ வாங்கிட்டு போ, தூக்குவாளியத்தா சாம்பார் ஊத்தி தாரேன் என்றார். இட்லியை பார்சலிலும் சாம்பார் நிறைந்த தூக்குவாளியிலும் அந்த குழந்தையிடம் தருகிறார். குழந்தையோ, சரி அம்மா கிட்ட சொல்றேன், போயிட்டு வர அண்ணன் என்றபடியே குழந்தை கிளம்பி விட்டது. அந்த கடையில் நான் வாடிக்கையாக சாப்பிடுவது வழக்கம். அதனால் நான் கேட்டே விட்டேன், நிறைய பாக்கி இருந்தா ஏன் மறுபடியும் கொடுக்குறீங்க என்று. ஹோட்டல் முதலாளியோ, அட சாப்பாடு தானே சார், நான் முதல் போட்டுத்தான் கடை நடத்துகிறேன், இருந்தாலும் இது மாதிரி குழந்தைகள் வந்து கேட்கும் பொழுது மறுக்க மனசு வரவில்லையே சார் என்றார். அதெல்லாம் கொடுத்துடுவாங்க, என்ன கொஞ்சம் லேட் தான் ஆகும், எல்லாருக்கும் பணம் சுலபமா சம்பாதிக்க முடியாதுல்ல சார் அப்படின்னு பதில் சொல்றாரு. குழந்தையும் பசியால கேட்டு இருக்கோம், அதான் அனுப்பி இருக்காங்க, பசியோட வந்திருக்கோம் இல்லையா, நான் கொடுத்துடுவேன் அப்படிங்கிற அவங்க நம்பிக்கையை நான் பொய்யாக்க விரும்பல சார் அப்படின்னு பதில் சொல்றாரு. நான் உழைச்சி சம்பாதிக்கிற காசு கண்டிப்பா வந்துடும் சார், ஆனா இப்போதைக்கு அந்த குடும்பம் சாப்பிடுதுல, அதான் சார் முக்கியம். நான் ஒருவேளை உணவு தரவில்லை என்றால் அந்த குழந்தை தன் தாய்க்காக திருட போவான், அல்லது அந்த தாய் தன் குழந்தை பசிக்காக தவறான பாதைக்கு செல்ல நேர்ந்திடும். ஆனால் நான் நஷ்டப்பட்டாலும் இப்பொழுது நம் சமூகத்தில் நடக்க இருந்த 2 தவறுகளை தடுக்க முடிந்திருக்கிறது என்றார் ஹோட்டல்காரர். நான் அன்று அளவாகத்தான் சாப்பிட்டேன், ஆனாலும் நிறைந்தது என் மனது. இப்படியும் மனிதர்கள் இருக்கிறார்களே என்று. இறைவன் பூமியில் இருக்கத்தான் செய்கிறார், மனிதர்களின் நல்ல செயல்களில். உண்மைதானே?